வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தம் எனும் ஒந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். என்னுள்ளே உன்னை காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். முன்னம் சேர் உயர் தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பாக்யலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்த்தியமைக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு நேற்றைய கவியினுடைய விரிவாக இரண்டாவது கவி தெய்வம், பிரபஞ்சம், பொருள். இதுல சிவம், சக்தி, அகன்ற நிலை, சுத்த வெளி, ஆதி பிரம்மம், அது சிவமாம், மெய்ப்பொருளாம், பூரணமாம். அகன்ற அதே முற்றறிவுமாகும். உள்ளுள் அடங்கி நின்ற வேகமது நுண் இயக்கம். அகன்ற ஒன்றின் பகுதி நிலை ஆகாசமாம். அசைவு தற்சுழலாகி விரைவாய் ஆற்றும் அகன்ற சிவம் ஆகாசம் இரண்டின் கூட்டு. அனைத்துலகும் பெரியக்க மண்டலம் ஆம். தெய்வம் என்ற நிலையிலிருந்து அடுத்த நிலை அகன்ற நிலை, சுத்த வெளி, ஆதி பிரம்மம், அது சிவமாம். உள்ளது ஒரே பொருள் தானே. அதை சிவம் என்று ஒரு காலத்துல சொல்லி வந்தாங்க. பிறகு மற்ற மகான்கள் உருவாகின்ற போது அவரவர் மொழிகளிலே அதற்கு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் வெளி என்ற கருத்து மாறுபடுவது இல்லை. அந்த வெளி எப்படி இருக்கிறது? ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ என்றாரே ஆழ்வார்கள். ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த. எப்படி பார்த்தாலும் கீழ் நோக்கி பார்த்தால் எவ்வளவு ஆழமா போக முடியுமோ அவ்வளவு போய்கொண்டே இருக்கும். மேல் நோக்கி பார்த்தால் உயர்ந்து கொண்டே போகிறது. பக்கவாட்டிலே பார்த்தால் விரிந்து கொண்டே போகிறது. அப்ப எந்த திசையில் பார்த்தாலும் அது எல்லை இல்லாத ஒரு பரவெளி. அதுவே சுத்த வெளி. அது ஏன் சுத்த வெளி என்றால் அதுக்குள் வேற ஒன்றும் இல்லையே. இப்ப நம்ம இங்கிருந்து பார்க்கின்ற போது மேக கூட்டங்கள் வேறு வேறு நிறங்களிலே தோற்றங்களாக தெரிகிறது. மேலே போகிற போது வெண்மேகங்களிலே பேதமே இல்லையே. எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியான வெண்மேக கூட்டம் தானே. அப்போ கீழே இருக்கின்ற கருமேகங்களுக்கும் மேலே இருக்கின்ற வெண்மேகத்திற்கும் என்ன பேதம்? எல்லாமே ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அணுக்களின் திணிவு காரணம். அப்ப தூய்மையான மேகம் வெண்மேகமாக மேலே மிதக்கிறது. அதனோடு அணுக்களுடைய திணிவு ஏற்பட 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 அது நீலமேகமாக, கருமேகமாக, கனத்த கருமேகமாக பல நிலைகளை அடைகிறது. அதே போல எப்படி வெண்மேகம் எங்கும் ஒரே தோற்றமாக உள்ளதா இல்லையா என்றே நாம் பேதம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறதோ, இதே போன்ற தோற்றம்தான் சுத்தவெளி. அங்க எதையும் பார்க்க முடியாது, எதையும் உணர முடியாது, எதையும் பேதம் காண முடியாது. ஆதி பிரம்மம், அதுவே அனைத்திற்கும் மூலப்பொருள். அதற்கு ஒரு மூலம் உண்டா? இல்லை. ஏனென்றால் நாம் தோற்றம் முடிவு இரண்டு நிலைகளுக்கும் இடையில் இயக்க காலம். அப்ப கடந்த, நிகழ், எதிர் என்ற முக்காலம் என்பதெல்லாமே இந்த பிரபஞ்சத்திற்குள் உள்ள இயக்கங்கள் தானே தவிர இவற்றுக்கு மூலப்பொருளாகிய இறை துகள் என்று பார்க்கின்ற போது அதுல இரண்டு அம்சங்கள் தான், இருப்பு, வேகம். அது எங்கிருந்து வந்தது? ஒன்றில் இருந்துதான் வந்திருக்க முடியும். அப்போ ஒன்றே இரண்டாகி இரண்டே நான்கானது. இதே நிலைதான் மக்களுடைய ஜனத்தொகை பற்றி பேசுகின்ற போது ஜியாகிரபிக்கல் ப்ரொபோர்ஷன் சொல்லுவார்கள். அது ஜியாகிரபிக்கல் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஒரு தம்பதி 4 குழந்தைகள்
அந்த 4 பேருக்கும் 4 குடும்பம், அவர்களுக்கு 4 குழந்தைகள். அப்போ 2 4 ஆகி 4 16 ஆகுது. 16 256 ஆகும். அது போல இங்க 1 2 ஆகி 2 4 ஆகி 4 பலவாகிறது. அதனால் இந்த ஆதிக்கு மூலம் இல்லை, அது ஒரே தன்மை, ஒற்றை தன்மை. அது பிரம்மம். பிரக் என்றால் இயக்க நிலை, விரிவு நிலை, பெருகிக்கொண்டே இருப்பது, பெருகுதல் என்பதுதான் பிரக் என்ற சொல்லுக்கு பொருள். அப்ப அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நிலை எங்கே என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு மூலக்கூறு விண் இயக்கம் தானே. அந்த விண்ணிலை தானே காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பரிமாணங்கள். அதனால் நான் முகன் என்ற பிரம்மன், 4 தலைகளோடு பிரம்மன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விண்கலத்திற்குத்தான் பொருந்துமே தவிர ஆதிநிலை அல்ல. இருந்தாலும் பொதுவாக எல்லோரும் பிரம்மம் என்றாலே மூலம் என்ற ஒரு கருத்தை வைத்திருப்பதனால மகிழ்ச்சியவர்களும் இங்கே சுத்த வெளியோடு பிரம்மம் என்ற வார்த்தையும் சமமாக வைக்கிறார். இப்படி அகன்ற நிலை, சுத்த வெளி, ஆதி பிரம்மம், அது சிவமாம். இன்னும் சொல்ல போனா அது ஆதி சிவமாம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆதி என்ற முதல் இந்த 3வது வார்த்தை வருது பாருங்க, அகன்ற நிலை, சுத்த வெளி, ஆதி, அதனோடு சிவம் என்று எடுத்துக்கொள்ளும். இந்த ஆதி சிவமே தான் என்ன சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல, ருத்ர சிவம் என்ற வார்த்தை சொல்றாங்க. அப்ப ருத்ரம் என்றால் அழிதல், மறைதல், முடித்து வைத்தல். அப்ப முடித்து வைக்கின்ற நிலையும் சிவமே என்கின்ற போது அப்ப காக்கின்ற நிலை மட்டும் வேறையா இருக்க முடியும்? உருவாக்குகின்ற நிலை மட்டும் வேறையா? எனவே ஆதி சிவமே தான் பிரம்ம சிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம். இப்படி அந்த சிவமாம் மெய்ப்பொருளாம் பூரணமாம். அதுதான் மெய் என்றால் என்றைக்கும் இருப்பது, நிலைத்து இருப்பது. பொருள் என்றாலும் மெய் என்றாலும் ஒரே அர்த்தம்தான், இருப்பு என்ற அர்த்தம். பிறகு ஏன் அதை மெய் பொருள் என்று பிரித்து பேசுகிறார்கள் தத்துவத்துல என்றால், நாம் பொருள் என்ற சொல்லை இங்கே அக்ரிணை உள்ளதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம். நம்ம எத்தனையோ பொருட்களை பயன்படுத்த சொல்றோம் இல்லையா, மேஜை, நாற்காலி என்று. அப்ப இதையும் அசைவில்லாமல் இருப்பதெல்லாம் பொருள் என்று கொண்டதுனால இது கூட அசைவு இல்லை. எதுக்கு? நம்முடைய உணர்வுக்கு, பார்வைக்கு அது அசைவு இல்லை. ஆனால் உண்மையிலேயே அதற்குள் அசைவு இல்லையா என்று பார்க்கின்ற போது அதற்குள் அசைவு உண்டு. நாம் எதெல்லாம் அசைவு இல்லை என்று நினைக்கிறோமோ அதற்குள் ஒரு அசைவு உண்டு. வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. அது வெறும் கல்லாத்தான் பார்க்கிறோம் கருவறையில. ஆனா அதற்குள் ஒரு நுண்ணு இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வருது, அந்த சிலை வழியாக உள்ளே போய் மையத்துல செப்பு தகட்டில் இருப்பாகுது, நமக்கு தெரியலையே. இதே போலத்தான் பார்வைக்கு இருப்பு இல்லை என்று தெரிந்தாலும் அதற்குள் ஒரு இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இன்னும் பார்க்க போனா உயிர் போய்விட்டால் பிணம் என்று சொல்கிறோம் இல்லையா? இப்போ பிணத்திற்குள் இயக்கம் உண்டா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவோம். பிணத்திற்குள் இயக்கம் இல்லை என்றால் அது எப்படி சிதையும் அல்லவா? அப்போ வாழ்க்கை என்ற இயக்கத்தில் அது இல்லை, அதனால் பிணம். ஆனால் அந்த பிணம் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும் என்றால் அது வரைக்கும் இயங்கித்தான் ஆகணும். அப்ப எதெல்லாம் நாம் இயக்கம் இல்லை என்று நினைக்கின்றோமோ அதற்குள் ஒரு நுண் இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, அப்ப உண்மையிலேயே இயக்கம் இல்லாத ஒன்று எதுவாக இருக்க முடியும்? அது மெய் பொருள். அங்கே இயக்கம் இல்லை. இந்த பொருள் எல்லாமே நம்முடைய புலன்களுக்கு எட்டவில்லையே தவிர, கருவிகளுக்கு எட்டவில்லையே தவிர,
ஒரு நுண் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை பொருள் என்று சொல்ல முடியாது. எனவே உண்மையிலேயே 100% அசைவே இல்லாத, இயக்கமே இல்லாத ஒன்று, அது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளாம், அது பூரணமாம், முழுமையானது, பின்னப்படுவதே கிடையாது. நாம இறைத்துகள் வெளிப்பட்டது என்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. அதுல என்ன, அதுலயும் கூட பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது என்று சொன்னால் நம்மளுடைய புரிதல் தான் தப்புன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எங்கோ உள்ள இருந்து வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். வெளிப்பட்டது, வெளி சுத்த வெளி, சுத்த வெளிதான் பட்டது. அப்ப பட்டது என்றால் ஒன்றை ஒன்றாக மாறுவது, ஒன்றாக துய்ப்பது என்றெல்லாம் அர்த்தம். அதாவது ஓடத்தை பார்த்த பெண்ணும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையது என்பார்கள். அப்ப பட்டுத்தான் தீரும் என்றால் அந்த பட்டு என்பது அனுபவம். அப்ப பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையது. புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இங்க இருக்கணும். எனவே இங்கே வெளிப்பட்டு என்று சொல்கின்ற போது அந்த வெளியே இதுவாக படுகிறது, அந்த வெளியே இதுவாக துவைக்கிறது. அப்போ நம்முடைய புரிதல் மொழி வழியாக பார்த்தாலும் கூட 2 நிலையில் இருக்குது. ஒன்று சமுதாய வழக்கு, இன்னொன்று ரகசிய வழக்கு. அப்ப சமுதாய வழக்கப்படி ஒன்று வெளிப்படுதல் என்றால் ஒன்றில் இருந்து ஒன்று வெளிப்படுகிறது. தாயின் கருப்பையிலிருந்து ஒரு குழந்தை வெளிப்படுகிறது. ஆனால் உண்மையிலே தத்துவார்த்தமாக ரகசியாத்மாக பார்க்கின்ற போது வெளியே படுகிறது, வெளியே இதுவாக மாறுகிறது, வெளியே இதுவாக அனுபவம் பெறுகிறது. அதனால் இந்த வெளிப்பட்டு என்று சொல்லி நாம் கொஞ்சம் தத்துவ ரீதியாக புரிந்து கொள்கின்ற போது அந்த வெளியே தான் எல்லாமே. அதனால் எதுவுமே இங்கிருந்து வெளியே போக முடியாது, இங்கிருந்து எங்கேயும் வெளியே போக முடியாது. வெளியே இருந்து எதுவும் உள்ளேயும் வர முடியாது. ஏனென்றால் இதுதான் எல்லையில்லாமல் பறந்து விரிந்து வியாபித்திருக்கிறது. எப்போ இந்த 4 டைமென்ஷன்லயே பழகி கொண்ட மனசு, பரம்பரை பதிவுகள், அதனால் இந்த 4 பரிமாணங்களை கடந்து 2க்கோ 1க்கோ போவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால்தான் இந்த துவைத நிலை, பிரிவு நிலை, ஒன்றி போக முடியாத அவஸ்தை. எனவே இதை கடந்து நுணுகி போகிறோம் என்று சொன்னால் அது பூர்ண பொருள். ஏன்னா அது குறைபடுவதே கிடையாது. இப்போ ஒரு அனுமானம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லையில்லாத பறவெளி, மேகக்கூட்டம் போல, அதற்குள்ளே ஒரு இயக்கம் தோன்றுகிறது. அதுக்கு நாம் ஒரு பேர் வைக்கிறோம், இறைத்துகள்னு. அதுக்கு தெரியுமா நான் தான் இறைத்துகள்னு? நாம் ஒரு பேர் வச்சோம், இறைத்துகள்னு. அதுவே கூடி விண் என்ற இயக்கமாச்சு, கூடி இந்த உலகமாச்சு. அப்போ இந்த எல்லையற்ற பறவெளிக்குள் இந்த பிரபஞ்சம். சரி, இந்த பிரபஞ்சத்தையே அகக்காட்சியாக கண்ட மகான் என்ன சொல்றாரு? அது வெறும் புள்ளிமா இருக்குன்றார். அப்ப எவ்வளவு பெரிய பறவெளியாக இருக்கும். அதனால்தான் அது ஆதி அந்தம் இல்லாதது என்றால் அதுக்கு ஒரு மூலம் இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. அதற்குள்ளாகவே அனைத்து தோற்றங்களும் முடிவுகளும் ஏற்படுகின்றன. அதனால் அது குறைபடுவதே கிடையாது. அக்ஷர பிரம்மம் குறைபடுவதே கிடையாது. ஏன்? அதற்குள்ளேயே அது தன்மாற்றம் அடைகிறது. இப்போ நாம ஒரு 70 கிலோ வச்சுக்கீங்களேன், இது ஒண்ணும் மாற்றம் இல்லையே. ஆனா இதற்குள் நேற்றைக்கு நாம் உண்ட உணவு எத்தனை மாற்றங்களை நிகழ்த்திருக்கிறது. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, மஜ்ஜை, சுக்கிலம், அதுல வளர்ச்சிதை மாற்றம் எவ்வளவு நிகழ்ந்திருக்கு.
நமக்கு தெரியுதா? அதை தூங்கும்போது படுத்தோம், காலையில் கண்ணாடியை பார்த்தோம், அதே முகம்தான். மாற்றம் இல்லையே. உண்மையிலே மாற்றம் இல்லையா? அப்ப நமக்குள்ளேயே எவ்வளவு நகர்ந்திருக்கு. அப்ப இது போல இந்த உடலையே எல்லையற்ற பரவெளி மெய்ப்பொருள் வச்சுக்கோங்க. அதற்குள் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிற நம்ம உடம்புக்குள்ளேயே எத்தனை மாற்றங்கள், ஒவ்வொரு அணுவிலேயும் எத்தனை தர மாற்றங்கள், 7 விதமாக. இப்படி எல்லாமே அந்த பூரணத்திற்குள் நிகழ்கின்ற தர மாற்றங்களே தவிர அதுக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது, வேற எங்கேயோ இருந்து இங்க வரையவும் முடியாது. அதனால் அது பூரணம், குறைபடுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த பூமி இருக்கு பாருங்க, தோன்றிய போது ஒரு ரதி மன்மதனோ அல்லது ஒரு ஆதாம் ஏவாலோ அல்லது ஒரு குரோமோசோம் XYயோ ஏதோ ஒண்ணு. இன்றைக்கு 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை. ஒவ்வொருத்தரும் 50 கிலோ, 40 கிலோ, 30 கிலோ எடை. அப்படி என்றால் ஒரு மனிதன் தோன்றிய போது இந்த பூமியின் எடை என்னவாக இருந்ததோ அதை விட இன்றைக்கு 820 கோடி இன்ட்டு ஒரு ஆவரேஜா 40-50 கிலோ போட்டுக்கிட்டா அத்தனை எடை கூடி இருக்குமா இந்த பூமி? இல்லையா? கூடலையே, அதே எடை தானே. அப்ப ஏன் கூடாது என்றால் இதில் உள்ளதே தரமாற்றம் அடைகிறது. தந்தை தாய் 2 பேருக்குள்ள இருந்த உயிர் தான் ஒரு கருவாச்சு. தாயின் உயிர் தான் அந்த கருவுக்கு உணவாச்சு. பிறந்த பிறகு தாவரம் தான் எதுக்கு உணவாச்சு. செத்த பிறகு எல்லாம் இங்கேயே பிரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பூமியே தான் எல்லாமாக மாற்றம் பெற்றது. அதனால் பூமிக்கு எடை கூடவோ குறையவோ இல்லை. இதே போலத்தான் எத்தனை இயக்கங்கள் நிகழ்ந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்பதிலே கூடுதலோ குறைதலோ சாத்தியம் இல்லை. அதனால் அது பூரண பொருள். எனவே அகண்ட நிலை, சுத்த வெளி, ஆதி பிரம்மம், அது சிவமாம் மெய்ப்பொருளாம் பூரணமாம். அகன்ற அதே முற்றறிவுமாகும். முற்றிய அறிவு, முதிர்ந்த அறிவு. ஒரு விதை சிறு தளிராகிறது, ஒரு நாள் விருட்சமாகிறது. அப்ப தோன்றிய நிலை வளர்ச்சி பெற்று முதிர்ந்த நிலை, முதிர்ந்த பிறகு அதிலிருந்து அடுத்த சந்ததி. அப்ப முற்றிய அறிவு. இங்க இருக்கின்ற அத்தனை இயக்கங்களிலேயும் உள்ள அனைத்தையும் ஒரு சீர்மையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறதே. இந்த பூமியிலே ஒரு நேர மாற்றம், குளிர், வெப்பம், வெயில், மழை என்றெல்லாம் சொல்றோமே, இந்த தரமாற்றங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பௌதிக மாற்றம் தானே. சி அண்ட் சன் சீசன். கடலும் சூரிய வெப்பமும் இல்லை என்றால் இங்க எங்க கிளைமேட் சேஞ்சஸ் வர முடியும்? அப்ப சீசன் என்ற சொல்லே சி பிளஸ் சன், சீசன் 2 தான். அது போல இந்த உலகத்திற்குள் நிகழ்கின்ற அத்தனை மாற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடிய முதிர்ந்த அறிவு, முற்றறிவு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அறிகின்ற போது முற்றறிவு. அகன்ற அதே முற்றறிவுமாகும். உள்ளுள் அடங்கி நின்ற வேகம் அது. சரி, இந்த இயக்கத்துக்கெல்லாம் மூலம் நுண்ணிய இயக்கம். அந்த நுண்ணிய இயக்கம் அகன்ற ஒன்றின் பகுதி நிலை ஆகாசமாம். அகன்ற அந்த சுத்த வெளியிருக்கே, அகன்ற ஒன்றின் பகுதி நிலை, விண்ணப்பட்ட நிலையே இங்கே விண்ணாக இருக்கிறது, ஆகாசமாக இருக்கிறது. அசைவு தற்சுழலாகி விரைவாய் ஆற்றும்.
அந்த நுண்ணிய தோற்றம் இருந்ததே, அந்த இயக்கம் உருவான போதே அதனுடைய இயக்க சீர்மையாக வெளிப்படுகின்ற ஒன்று. அப்போ அசைவு தற்சூழலாகி அந்த விண் என்ற ஒன்று இயங்குகின்ற நிலையில அது தற்சூழலாகி அகன்ற ஒன்றின் பகுதி நிலை ஆகாசமாம். அசைவு தற்சூழலாகி விரைவாய் ஆற்றும். எத்தனை விரைவு? இறை துகள் என்ற போது 3 விரைவு சுழல். அது பெருக்கம் அடைந்து விண்ணான போது 7 சுழல் விரைவு. அவை கூடி கோள்கள் ஆகின்ற போது இந்த பூமி என்ன வேகத்தில் சுழல்கிறது, என்ன வேகத்தில் சுழல்கிறது. இந்த சூரியனை போன்ற எத்தனையோ இயக்கங்கள், கோள்கள், கற்பனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. எனவே அத்தனையும் விரைவாய் ஆற்றும் அகன்ற சிவம் ஆகாசம் இரண்டின் கூட்டு. அகன்ற சிவம், அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி அர்த்தநாரி. இந்த பிரபஞ்சத்தை அர்த்தநாரி சிவசக்தி, அதுவேதான். அதாவது சுத்த வெளி பிளஸ் விண் சுழல் ஈக்குவல் டு விண்வெளி. நாம சொல்றோம் இல்லையா, விண்வெளி பயணம். அது என்ன விண்வெளி? விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. அதனால் இந்த அகன்ற சிவம் ஆகாசம் இரண்டின் கூட்டி அனைத்தும் இருப்பு இயக்கம், அதோடைய வெளிப்பாடு காந்தம். எங்க எடுத்து பார்த்தாலும் இருப்பு இயக்கம் காந்தம் 3 தான். அதனால ட்ரைடென்ட், பிதா சுதன் பரிசுத்த ஆவி, அதான் திரிசூல் 3. 3க்கு மேல இங்க ஒண்ணுமே கிடையாது. அதனால் பிறப்புக்கு பிரம்மா, காப்பதற்கு விஷ்ணு, அழிப்பதற்கு ருத்ரசிவம் 3. 3க்கு மேல இங்க எதுவுமே இல்லை. தோற்றம், இயக்க காலம், முடிவு. இப்படி அகன்ற சிவம் ஆகாசம் இரண்டின் கூட்டு அனைத்து உலகும் பேரியக்க மண்டலமாம். நாம் சிறு சிறு உலகு என்று பேசுகிறோமே, இந்த உலகம் என்ற சொல்லே 2 வகையில புரிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பூமின்னு தான் பேரு. உலகம் சொல்லுகிறோம் பொதுவா, வேர்ல்டு. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா. அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்றார் கம்பர். அப்போ உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும், எல்லாமே தனக்குள் அடக்குகின்ற. இப்போ உலகம் என்றால் இந்த பிரபஞ்சம், காஸ்மாஸ். எனவே நாம் உலகம் என்ற அந்த பூமி மட்டுமே பொருள் கொள்கிறோம். ஆனா இது மட்டும் உலகம் இல்லை, உள்ளது அனைத்தும் உலகம்தான். அதனால் அகன்ற சிவம் ஆகாசம் இரண்டின் கூட்டு அனைத்து உலகும் பேரியக்க மண்டலமாம். அதை தவிர வேறு இல்லை. அப்ப இத்தனை விளக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்ற போது நெட் ரிசல்ட் என்ன, தீர்ப்பு என்ன என்றால் அத்வைதம். எல்லாம் ஒன்னேதான். இதுல பேதம் பார்ப்பது அறியாமை, நம்முடைய மயக்கமான வாழ்க்கை. சோ இதை கடந்த நிலை நிர்வாணம், எல்லாவற்றையும் கடந்த நிலை. அப்ப பேதம் கடந்து போனால் என்ன தெரியும்? அதுவேதான் எல்லாமாக இருக்கிறது. பேதங்களுக்குள் இருக்கின்ற வரைக்கும் அத்வைதம் தெரியாது, புரியாது. பேதம் கடந்த நிலையிலே தான் எல்லாம் ஒரே பொருள் என்று தெரியும். அப்படி போகக்கூடிய வழிமுறை என்ன என்றால் அதுதான் தவம். தன்னுள் தன்னை தெரிகின்ற முயற்சி தவம். டைவ் இன் இஸ் டிவைன், உள்கட.
அப்போ உள்கடந்து போய் கண்ட உண்மையைத்தான் மகான்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதை குழப்பமின்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதே வழி தவம் தான். அதனால் இப்ப இந்த ஓம் நம சிவாய சீரியல்ல வந்தது போல சிவனே எப்பவும் தனிமையிலே தியானத்தில் இருப்பார். அப்ப என்ன பொருள்? உருவத்தில் இருக்கின்ற அனைவரும் அனைத்துக்கும் ஒரு மூலப்பொருள் உண்டு. அந்த மூலத்தை அறிய வேண்டும் என்றால் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, தவத்தில் இரு. இதுதான் மூலத்தை அறிய முடியும். அப்ப எப்பவும் இந்த ஃபன் கல்ச்சர் சொல்லக்கூடிய கூட்டத்துக்குள்ளாகவே நாம் அலைப்பட்டு கொண்டு இருந்தோம் என்றால் எதுவும் புரியாது. அதனால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விலகுவச் சொல்லல மகர்ஷி. மனதளவில் விலகி இருப்பது, தனித்திருப்பது, எப்போதும் இந்த வாழ்க்கை பற்றிய ஆராய்ச்சியில் இருப்பது, விழித்திருப்பது, அறிவு பசியோடு இருப்பது. அப்போ வெறும் வயிற்று பசியை மட்டும் பார்த்தால் போதாது. இந்த மனதுக்கு, அறிவுக்கு ஒரு பசி இருக்கிறது. அந்த அறிவு பசிக்கு தீனி எது? தத்துவம். எனவே அந்த அறிவு பசி தீர்கின்ற போது பெறுகின்ற நிறைவு அத்வைத்தம், பேரின்பம். அதற்கு வழி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, சிறந்ததொரு விளக்கம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வார இறுதிக்கு கேள்விகளோட காத்திருக்கிறோம். பார்ப்போம். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். உலக நல வாழ்த்து பாருங்க. நான் ஜனகிராமன். சரிங்கய்யா. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி வாழ்க வளமுடன் ஜமுனா ராணி. சரி, சிறப்பு. வாழ்க வளமுடன்ங்கம்மா. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஜமுனா ராணி அம்மா இருக்கீங்களா? இல்ல வேற புதிய அன்பர்கள் யாருமே பாடுறீங்களா? யாராவது இருக்கீங்களா புதிய அன்பர்கள்? என்னங்கம்மா? ஐயா பிரம்மஞான பாடல் சசிகலா பாடுறேங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்கும். பிரம்மஞான கவி நீங்க பாடுறீங்களா சசிகலா அம்மா? ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஏற்கனவே இதுல பாடி கொஞ்சம் முடியல, அதனால ட்ரை பண்றேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க வளமுடன் பாடுங்க. பாடலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் பாடுங்க. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா பிரம்மஞானம் பாடலாங்களா ஐயா? பாடுங்க பாடுங்க. தொடர்ந்து பாடு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாத்தாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் பலம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவ நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க வளமுடன்.